ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லவர்கள் இருந்தாலும் இறைவன் இப்படியும் சோதிப்பார். ஒரு குட்டி கதை மூலயமா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு வைத்தியர் இருந்தார். அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஒரு நாள் ஒரு காட்டு வழியாக வந்துட்டுருக்கும் பொழுது ஒரு சிங்கம் அடிபட்டு காயத்தோடு படுத்திருந்தது. அதை பார்த்து ரொம்ப மனம் உடைந்த அந்த மருத்துவர் அவர் என்னன்னா யாருக்கும் எந்த உதவியும் செய்யணும் அப்படின்னு ஒரு மனம் கொண்டவர், எல்லாருக்கும் நல்லதே நினைக்கணும் அப்படின்னு ஒரு மனம் கொண்ட ஒரு வைத்தியர். அவர் என்ன பண்ணார்னா, அந்த சிங்கத்துக்கு பரிதாபப்பட்டு அதுக்கு ஒரு நல்ல வைத்தியத்தை செஞ்சார். இது இப்படியே ஒரு 3 நாள் தொடர்ந்து என்ன பண்ணார், தினமும் வந்து அந்த சிங்கத்துக்கு வைத்தியம் செஞ்சுட்டு இருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிங்கம் நல்ல உடல்நலம் ஆரோக்கியமாக ஆச்சு. அடுத்த நாள் பார்க்கும் பொழுது அந்த சிங்கம் அந்த வைத்தியரை அடித்து கொன்றுச்சு. இது போல தான் நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் கடவுள் இந்த மாதிரியும் சோதனைகளை நம்ம கொடுப்பாரு. நம்ம இப்படி நம்ம நல்லவங்களாக இருந்தால் இந்த மாதிரி நமக்கு கெடுதலே நடக்காது அப்படிலாம் கிடையாது. ஒரு கதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்தது. ஒரு விறகு வெட்டியின் குடும்பம். அவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 பசங்க, அம்மா அப்பா, 4 பசங்க, 4 ஆம்பளை பசங்க. ஒரு ஒரு அந்த மாதிரி விறகு வெட்டி அவங்க போதுமான அளவுக்கு இல்லை அவங்க வருமானம். தினம் ஒரு வேளை சாப்பிட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு இருந்தது. அவங்க மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிள்ளைகளுக்கு வயிறார உணவு சமைச்சு கொடுக்க முடியலையே, இப்படியே காலங்கள் கடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தம் பட்டு ஒரு வாட்டி அவங்க கணவனை அழைத்து இந்த மாதிரி சொன்னாங்க, நம்ம குழந்தைங்கள எங்கேயாச்சும் போய் காட்டில் கண் காணாத இடத்துல விட்டுட்டு வந்துடுங்க. இங்கேருந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, ஒருவேளை நம்மளை விட்டு பிரிஞ்சாலாவது அவங்க நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி அவங்க கணவரிடம் சொன்னாங்க. அவரும் ரொம்ப வருத்தப்பட்டார், எப்படி குழந்தைங்கள பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு. இப்படியே பேசி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, நீங்கள் நான் வேறு யார் கையிலையாவது அவங்க கிடச்சி அவங்க நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம கூட இருந்தால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நீங்கள் அவங்களை கொண்டுட்டு போய் எங்கே விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசி சரி ஒரு வழியாக முடிவெடுத்தாங்க. இதை அவங்களோட கடைசி மகன் 4வது மகன் இதை கேட்டுட்டான் தூங்காமல். மிச்சம் 3 பேர் தூங்கிட்டாங்க. 3 அண்ணன்களும் 4வது மகன் தூங்காமல் இதை கேட்டுட்டான். மறுநாள் அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பசங்க தூங்கி எழுந்தது. அன்றைய பொழுது நல்லபடியாக முடிஞ்சது. அன்றைய இரவு அவங்க அப்பா சொன்னாங்க, பிள்ளைகளை அழைத்து, நாளைக்கு நம்ம விடிய காலமே சீக்கிரமாக எழுந்து நம்ம ஒரு வெகு தூரம் செல்ல வேண்டியதுக்கு பயணம், வெகு தூரம் போய் அங்கே போய் நான் விறகு வெட்ட போகிறேன், நீங்கள் எனக்கு உதவியாக இருங்க, பசங்களை சீக்கிரமாக காலையில் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடச்ச சாப்பாடை சிறு சிறு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு பகிர்ந்து சாப்பிட்டுட்டு அவங்க உறங்க போயிட்டாங்க. இதை கேட்டுட்டு சின்ன பையனுக்கு முடிவு பண்ணிட்டான், அப்பா ஏதோ ஒரு நம்மளை எங்கேயோ விட போகிறாங்க, இதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சு நம்ம அப்பா கிட்ட வந்துடணும், அவங்க என்ன ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, தூங்க போனால் மறுநாள் காலையில் ஆச்சு. அவங்க அப்பா 4 குழந்தைங்களை கூட்டிகிட்டு கிளம்புனாரு. அவங்க அப்பா 3 குழந்தைகள் முன்னாடி போயிட்டு இருந்தாங்க அவங்க அண்ணன். இவன் 4வது பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மின்னு கூழாங்கல் நல்லா ஜொலிக்கிற மாதிரியான கூழாங்கல் அவனுக்கு பார்த்தான். இது என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் போட்டிருக்க டவுசர் பாக்கெட்டு, 2 டவுசர் பாக்கெட் மேல் சட்டை அப்படின்னு அவன்கிட்ட எங்கெங்கே அந்த கூழாங்கல்கள் நிரப்ப முடியுமோ எல்லாத்தையும் அவனோட கைகளால் எடுத்து நிரப்பி வச்சுக்கிட்டான். வழி நெடுக்க அவன் எங்கே போகிறானோ அது தொடர்ந்து அப்படியே அந்த ஒரு கூழாங்கல்லாக போட்டுகிட்டே போனான். கடைசியில் ரொம்ப வெகு தூரம் வந்துட்டார். அவங்க அப்பா நினச்சார், நம்ம ரொம்ப வெகு தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேலே நம்மளால் பசங்களால் திரும்பி வர முடியாது, சரி எப்படியாச்சும் அவங்கள ஏமாற்றிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விறகை ஒரு மரத்தில் ஒரு கயரால் கட்டி அது காற்றுலேருந்து படும் பொழுது அது மரம் வெட்டுற சவுண்டு மாதிரி கேட்கும். அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு அவங்க அப்பா பசங்கக்கிட்ட, நான் கொஞ்சம் சிறிது தூரத்தில் கொண்டு போய் விறகு வெட்டிகிட்ருக்கேன், உங்களால் முடிஞ்ச விறகுகளை நீங்கள் செய்கிறீங்க, நம்ம மாலை நேரம் ஆனோன்னே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்கள விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். இவங்களும் மாலை நேரத்தில் அவங்க அங்கே அவங்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு, சரி பசியும் எடுத்துருச்சு, நம்ம அப்பாவை போய் கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை போய் அந்த விறகு சவுண்டு கேட்குற இடத்த நோக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு விறகு ஒரு கயிறில் கட்டி ஒரு மரத்தில் தொங்க விட்டுட்ருக்கு. அது
வந்து மரத்தில் வந்து இடித்து இடித்து விறகு வெட்டுற சவுண்டு மாதிரி கேட்குது. இதை பார்த்த வந்து 4வது பையன் 3 பையன்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இது அப்பாவை காணுமே அப்படின்னு. 4வது பையன் நல்லா தைரியமாக, கவலைப்படாதீங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலவு ஒளியில் பார்த்திங்கன்னா அந்த கூழாங்கல் ஜொலிப்பு வைரத்து போல் ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. இது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த அந்த கல் ஜொலிக்கிற பாதையில் நேராக நடந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது அவங்க வீடை வந்து அடைஞ்சிட்டாங்க. இவங்க வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தத்தோடு, நான் என்ன பண்ணுறது, நம்மளோட சூழ்நிலை காரணமாக நம்ம குழந்தைங்கள விட்டுட்டு வந்தாச்சு, நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்களாவது எங்கேயாவது போய் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. அவங்க திறந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க பசங்க 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஓடி வந்து அவங்க அம்மா அப்பா கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுதாங்க. அவங்களும் அழுதாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து சிறிது உணவு செஞ்சு வச்சுருந்தாங்கல்ல, அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அம்மா அப்பாவும் சாப்பிடாம பட்னியாக வந்து அன்று இரவு வந்து கழிஞ்சிருச்சு. மறுநாள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்படி வந்தாங்கன்னு கேட்கும்பொழுது அவங்க பையன் வந்து சொன்னான், இந்த மாதிரி வெளிச்சத்தில் வந்தோம் அப்படின்னு. அப்போ வந்து அவங்க அம்மா யோசிச்சாங்க, இன்றைக்கி வந்து நல்ல பௌர்ணமியாக இருந்ததுனால இவங்க வந்து வந்துட்டாங்க நில வெளிச்சத்தில். அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, ஒரு அமாவாசை வரும் நேரத்தில் இருட்டாக இருக்கும், அப்போ வந்து பசங்களால் என்ன பண்ணாலும் அவங்களால வந்து நம்ம வீட்டுக்கு வர முடியாது. ஒரு அமாவாசை இரவுல போய் அவங்க பசங்களை கொண்டு போய் இங்கே விட்டுட்டு வந்துடுங்க. இப்படியே வந்து தினமும் வந்து அவங்களும் வயிறார சாப்பிட முடியாமல் நம்மளும் பட்டினியாக இருந்தால் யாராலையும் நிம்மதியாக உயிரோடு வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. இவங்க அப்பா அந்த அமாவாசை இரவுக்காக காத்து இருந்து அதே போல் திரும்பவும் வந்து அவங்க பசங்களை வந்து அழைச்சாங்க. வாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அந்த பையனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்பா வந்து திரும்ப வந்து நம்மளை போய் எங்கே கொண்டு போய் விட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனுக்கு ஒரு தைரியம், ஏற்கனவே நம்ம வந்தோம் தானே, இந்த தடவை வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக வந்து அவங்க அம்மா வந்து ரொட்டி நல்லா வந்து சாப்பிட்றதுக்காக ராகி ரொட்டி வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதை வாங்கி கையில் வச்சுக்கிட்ட 4வது பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த ரொட்டி துண்டுகளை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வழி நெடுக்க இந்த வாட்டி வந்து அவனுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து சரி நம்ம வந்துடலாம், நம்ம தான் ஏற்கனவே வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தில் அந்த சின்ன சின்ன ரொட்டி துண்டுகளை வழி நெடுக்க போட்டுகிட்டே வந்தான். இவன் என்ன நினச்சான் அப்படின்னா, இந்த துண்டுகளை வச்சு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு போட்டுகிட்டே வந்தான். இது அவனுக்கு தெரியாது, அது காகமும் குருவிகளும் எறும்புகளும் அதை சாப்பிட்டு அதை கொண்டு போகும் அப்படின்னு. இவன் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து அந்த குருவிகள், காக்கா, எறும்பு இந்த மாதிரி அந்த ரொட்டி துண்டுகள் அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. இப்படியாக அவங்க அப்பாவும் அந்த பிள்ளைகளை வந்து அங்கே கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி அந்த பையன் என்ன பண்ணால், பரவாயில்ல விடுங்க, நமக்கு தைரியமாக நம்ம போயிடலாம், நான் வந்து ரொட்டி துண்டுகளை போட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வழியில் போய் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ரொட்டி துண்டுகள் கூட கிடையாது. ரொம்ப பரிதவிச்சு போயிட்டாங்க 4 பிள்ளைகளும். 4வது பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, இப்பயும் வந்து மலை தளராமல் சரி வாங்க நம்ம முயற்சி செய்யலாம், முடிஞ்ச அளவு முயற்சி செய்யலாம், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிட்டு ஒரு வெகு தூரம் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரே ஒரு வீடு மட்டும், நடு காட்டுக்குள்ளே ஒரே ஒரு வீடு மட்டும் இருந்துச்சு. அவன் என்ன சொன்னான்னா, ஒரு வீட்டில் வந்து விளக்கெரிகிற வெளிச்சம் தெரிகிறது, வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் ஒரு உதவி கேட்டு இரவு பொழுதை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு கதவை போய் தட்டினாங்க. அது பார்த்திங்கன்னா அரக்கரும் அரக்கிகளும் அவங்க குடும்பத்தோடு வாழ்கிற வீடு. ஏன்னா அது வந்து அந்த வீட்டில் யாருமே ஆள் நடமாட்டமே இல்லை, மனிதர்களே இல்லை, வெறும் அரக்கர் அரக்கியர்கள் அவங்க குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த குழந்தைகள் தெரியாமல் அந்த கதவை போய் தட்டினோன்னே அதிலேருந்து அவங்க அந்த அரக்கர் அவங்களோட அம்மா, அரக்கர்களோட அம்மா, அரக்கியோட அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, கதவை திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வாயில் எச்சி ஊரே இருந்துச்சு. நல்ல நேரம் மாமிஸ் வந்து நமக்கு 4 பேர் கிடச்சிருக்காங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க. இவங்கள வந்து இந்த மாதிரி வழி தவறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது உண்மையை சொல்லாமல் ஏமாற்றி உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அரக்கிகளோட பையன், அவங்க பேர பசங்க 4 பேர் வந்து வெளியே வந்து வேட்டையாடுறதுக்காக போயிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க வந்து யாரும் வீட்டில் இல்லை. இவங்க இந்த வயசான அரக்கி மட்டும்தான் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கடைசியாக ஒரு அறை இருக்குது, அங்கே போய் நீங்கள் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர பசங்க படுக்கிற அறையே அவங்களுக்கு காட்டினாங்க. இவங்க 4 பேரும் போய் அந்த ரூமில் படுத்துட்டாங்க. மிச்சம் 3 பேர் பார்த்திங்கன்னா நடந்து வந்த அசதியில் அவங்க அண்ணனுங்க 3 பேரும் தூங்கிட்டாங்க. இந்த 4வது பையன்
பையன் மட்டும் படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்தான். எப்படி வந்து நம்ம வீட்டுக்கு போகிறது, நம்ம அப்பா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு படுத்துட்டு யோசிச்சுட்டே இருந்தான். அப்போ வந்து அந்த அரக்கிகளோட குடும்பமும் அவங்க பேர பசங்க அவங்க பையன் எல்லாம் வந்துட்டாங்க. அப்போ வந்து என்னம்மா வீட்டுக்குள்ளே ஒரு நரமாமிசம் வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்பொழுது, ஆமாம் இந்த மாதிரி வந்து ஒரு சிறுவர்கள் 4 பேர் வழி தவறி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்கள எப்படியாச்சும் சமைச்சு நம்ம சாப்பிட்றணும். ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருந்ததை அந்த 4வது பையன் கேட்டுட்டான். என்ன பண்ணான் அப்படின்னா, ஐயோ ஐயோ கடவுளே இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு பார்த்துட்டு இருந்தான். அப்போ வந்து அந்த அறைக்கியோட பையன் கேட்டான், இந்த நம்ம குழந்தைகள் படுத்திருக்க அறையிலேயே அந்த பசங்களும் படுத்திருக்காங்களே, எப்படி வந்து 8 பேரும் எப்படி நான் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கும் பொழுது அந்த அறைக்கு சொன்னான், நான் வந்து நம்ம பேர குழந்தைகளோட தலையில் ஜொலிக்கிற கிரீடத்தை கொடுத்துருக்கேன். கிரீடம் இருக்கிறது வந்து நம்ம பேர பசங்க, கிரீடம் இல்லாமல் படுத்திருக்கிறது அந்த மனுஷங்க பசங்க அப்படின்னு. இதை கேட்டு அந்த சிறுவன் உடனே எழுந்து அந்த அரக்கிகளோட தலையில் பசங்களோட தலையில் இந்த கிரீடத்தை தான் சகோதரருக்கும் தனக்கும் அணிவிச்சுட்டு கம்மு சத்தெல்லாம் படுத்துட்டான். உள்ளே வந்த அந்த அரக்கன் வந்து அந்த அரக்கரோட பேர குழந்தைகளே எடுத்துகிட்டு போயிட்டு சமைச்சு அவங்க வந்து சாப்பிட்டுட்டாங்க. விடிகாலம் ஆயிடுச்சு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து அந்த விடிகாலத்துக்கு முன்னாடியே அவங்க சகோதரரை அழைச்சிட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி போயிட்டான். அப்போ வந்து அவங்க காலையில் போய் அந்த அறையை திறந்து பார்க்கும்போது அந்த அறையில் யாருமே இல்லை. உடனே வந்து அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, நைட் வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டது வந்து அந்த மனிதர்கள் இல்லை, அந்த அரக்கரோட பசங்களை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் அடைஞ்சாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளை ஏமாத்தின அந்த மனித பசங்களை நம்ம உயிரோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரக்கன் என்ன பண்ணான் அப்படின்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செருப்பு காலனி, அது வந்து நம்ம எங்கே நினைக்கிறோமோ அந்த இடத்துல கொண்டு போய் விடக்கூடிய செருப்பு, அதை வந்து போட்டுட்டு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, மந்திர செருப்பே எங்களை ஏமாத்தின அந்த மனுஷ குழந்தைகள் இருக்கிற இடத்த வந்துக்கு என்னை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொன்னான். உடனே வந்து வெகு தூரம் சென்றிருந்த அந்த சிறுவர்கள் நோக்கி அந்த செருப்பு வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க பக்கத்தில் வராத பார்த்துட்டு அந்த சிறுவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த அரக்கனோட தலையில் அவன் அசந்த நேரத்தில் அடித்தாங்க. அடித்தோன்னே அவன் என்ன பண்ணான் அப்படின்னா மயங்கி விழுந்துட்டான். இவன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்த அந்த சிறுவன் வந்து அந்த செருப்பை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி போக ஆரம்பித்தான். அந்த அரக்கியோட வீட்டை நோக்கி போக ஆரம்பித்தான். அப்போ வந்து போனோன்னே போய் கதவை தட்டினா, அவனை பார்த்து அதிர்ச்சியான அரக்கி, நீ எப்படி இங்கே வந்த, என் பையன் எங்கே அப்படின்னா, அப்போ வந்து அவன் சொன்னான், ரொம்ப சக்தி வாய்ந்த உங்களை விட சக்தி வாய்ந்த அரக்கர்கள் வந்து உங்கள் பையனை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. நிறைய காசு பணம் இதெல்லாம் கொடுத்தா தான் உங்கள் பையனை விடுவேன்னு சொன்னாங்க. நீங்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் நான் வந்து மந்திர செருப்பு போட்டிருக்கேன், உங்கள் பையன் தான் இதை வந்து என்னை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரக்கி கிட்ட சொன்னோன்னே அந்த அறைக்கு வந்து என் மகனை விட இந்த சொத்துலாம் பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்ச சொத்து எல்லாத்தையும் அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதை எடுத்துக்கிட்டு அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னா, உடனே வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து தன்னோட சகோதரர்களையும் அழைச்சி கொண்டு அந்த அரக்கனை கட்டி போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு, அப்போ வந்து அந்த மந்திர செருப்புக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு உடனே கூட்டிகிட்டு போய் விடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த மந்திர செருப்பும் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்துருச்சு. இப்படியாக அந்த அரக்கியின் குடும்பத்திலேருந்து அந்த மந்திர செருப்பும் போச்சு, அவங்க சொத்தும் போச்சு. இதை அறிஞ்ச அந்த பையன் அரக்கியோட மகன் வந்து எழுந்து, இனிமேல் இந்த பசங்க இருக்கிற ஒரு இரவு வந்து நம்ம வீட்டில் தங்கினதுக்கே நம்மளோட குழந்தைகள் சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டோம். இனிமேல் இந்த மனுஷ இருக்க பக்கமே நம்ம திரும்பக்கூடாது, நம்மளாவது உயிர் பிழைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பக்கமே போகலை. இவங்க வந்து தன் வீட்டுக்கு சென்ற அந்த மனித குழந்தைகள் வந்து நடந்தது அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னாங்க. நிறைய செல்வத்தோடு சென்றதுனால அவங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது போல தான் நம்ம என்ன தான் வந்து நல்லவங்களாக இருந்தாலும் நமக்கு வந்து சின்ன சின்ன சோதனைகள், கஷ்டங்கள், இது மாதிரி இந்த மாதிரி வந்து யாரோட வாழ்க்கையிலும் இப்படியாக சோதனைகள் வந்து வராது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கஷ்டங்கள் வந்து வரதான் செய்யும். நம்ம இந்த மாதிரியான அந்த பையன் எப்படி தைரியமாக இருந்து நம்பிக்கையோட வாழ்க்கையை நகர்த்தினானோ அதே போல் நம்மளும் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வாழ்க்கையை தைரியமாக நகர்த்தணும். அப்படின்னா நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. இந்த மாதிரி நல்லவங்கன்றதுக்காக இந்த சிங்கத்தோட கதை மாதிரி தான், நல்லவங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையில் கஷ்டமே வராது அப்படின்னு இல்லை. எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நம்மளோட விடாமுயற்சி மூலமாக நம்ம வந்து வாழ்க்கையை வாழணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கதையை நிறைய பார்க்கலாம். இவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.